கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. தாவீதின் கூடாரத்திலே, மோசேயின் கூடாரத்திலே அவர் வாசல்களில் துதியோடு என்று எழுதப்படவில்லை. ஆனால் தாவீதின் கூடாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வாசல்களில் துதியோடு, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு. David's tabernacle was a model of heaven. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தினுடைய ஆராதனையை அவர் பார்க்கிறார். 24 மூப்பர்களும் தங்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தங்கள் கிரீடங்களை அவர் பாதப்படியிலே வைத்து 24 மணி நேரமும் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாகியிருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்களாம். இப்படி அவர்கள் ஒரு முறை சொல்லவில்லை, ஒவ்வொரு முறையும் அவர்கள் எழும்பி கிரீடத்தை வச்சுட்டு அப்படி சொல்லி ஆராதித்து முடித்த பிறகு மறுபடியுமாய் அவர்கள் தங்கள் சீட்ல உட்காருவாங்களாம். மறுபடியுமாய் அவர்கள் தங்கள் கிரீடங்களை கழட்டி அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவார்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலும் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். They were worshiping 24/7. முதல் முறையாக தாவீதுதான் ஃபுல் டைம் ஒர்க்கரா இந்த லேவி ஆசாரியர் அவர்களை வர்ஷிப்புக்காக சம்பளம் கொடுத்து ஆலயத்திலேயே வைத்திருந்தார். அவர் ஆலயம் கட்டாவிட்டாலும் அவர் ஆலயத்திலே வாசல் காக்கிறதற்கு, கைத்தாளம் போட்டு துதிப்பதற்கு, அது மட்டுமல்ல 280 தீர்க்க தரிசனமாய் இசை வாசிக்கிற நிபுணர்களை 280 பேரை வச்சிருந்தார். 4000 பேரை வர்ஷிப் டீம்ல வச்சிருந்தார். 4000 பேர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் இருக்கிற இந்த நாட்களில் அல்ல, இந்த சமகாலங்களில் அல்ல, அந்த நாட்களில் ஜனத்தொகை எவ்வளவு இருந்திருக்கும்? அந்த ஜனத்தொகையின் மத்தியிலே 4000 பேரை. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்திலே இந்த தாவீதின் கூடாரத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகி கெர்சோன், கோகாத், மெராரி என்பவருடைய வகுப்புகளின்படி வகுத்தான். இவங்களை வகுப்புகளாக வகுத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய தாவீது ஏற்படுத்தினான். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். எதற்காக ஆவியை ஊற்ற போறாரு? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது
ஆமோஸ் 9:11 ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு. கவனிங்க, மோசேயுடைய கூடாரம் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு மட்டும் திறந்திருந்தது. ஆனால் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எடுத்து திரும்ப கட்டும்போது ஏதோம் என்பது இஸ்ரவேலுக்குள் இருப்பதல்ல. ஏதோம் என்பது அது வெளியிலே இருக்கிற இடம், புறஜாதிகள் இருக்கிற இடம். ஏதோமில் மீதியாய் இருக்கிறவர்கள் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளை. அப்படியானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தன்னுடைய வசமாக்கி கொள்ளும்படிக்கு, தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளும்படி. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தன்னை ஆராதிக்கிறவர்களாய் மாறும்படிக்கு அவர் கடைசி நாட்கள் ஒன்று செய்வாரா? விழுந்து போன அந்நாளிலே 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்புவித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போன அதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? இந்த காரியத்தை கர்த்தர் சபையிலே செய்வாராக. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானா எனக்கு இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, இந்த தாவீதுடைய சங்கீதங்களில் அவர் கிறிஸ்துவை குறித்து எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் பாடல்களாய் பிறந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய மேசியாவை அவர் தூரத்துல ப்ராஃபஸியா உரைத்தார், பாடல உரைத்தார். ஆனால் தாவீது தீர்க்க தரிசனமாய் பாடினார், தீர்க்க தரிசனமாய் பாடினார். சங்கீதங்களில் 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தெரிந்த வசனமாய் இருக்கும், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் புதிய வெளிச்சத்தை தருவாராக. 118ஆம் சங்கீதம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல். இந்த அனுபவம் எங்க இருந்து வந்திருக்கும் நினைக்கிறீங்க? தாவீது இந்த சங்கீதத்திலே 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பல நேரங்களிலே ரிஜெக்ஷன்ல தான் ஒரு ரிசெப்ஷன் வரும். ரிஜெக்ஷன்ல ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள் தோன்ற பண்ணுவார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சத்தமா ஒரு ஆமேன். இவரை தள்ளுறாங்க. தாவீது தன்னுடைய பெற்றோரால் தன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். மற்ற பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறார்கள். கடைக்குட்டியான தாவீதை மட்டும் வனாந்திரத்தில் விட்டுட்டாங்க. தாவீது தன் அனுபவத்தை தான் இங்கே பாடலாய் இழக்குகிறார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அவர் எழுதுகிற அந்த எழுத்தானது, அவர் பாடுகிற அந்த பாடலானது
காலத்தால் அழிக்க முடியாத மேசியாவுடைய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறத அவர் அன்று உணரவில்லை. அவர் பாடும்போது சரித்திரத்தை அவர் பாடுகிறார், தீர்க்க தரிசனத்தை பாடுகிறார். அனுபவங்கள் தான் ஆராதனையாய் மாறும். எழுதி கொள்ளுங்க, அனுபவங்கள் தான் ஆராதனையாய் மாறும். தாவீது தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஆராதனை வரிகளாய் வளர்க்கிறார். சாமுவேல் வந்து உன்னுடைய குமாரரை அழைத்து கொண்டு வா, நான் அவர்களில் ஒருவனை இந்த தேசத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே அவருடைய தகப்பனாகிய ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? முந்தின வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7 குமாரரை அவர் கிராஸ் பண்ண வைத்திருக்கிறார். 7 குமாரர்களில் இந்த தாவீது இல்லை, இவர் 8வது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சில பேர் பரிபூர்ண நன்மைகளால் நிரம்பி இருப்பார்கள். ஆண்டவரே, எனக்கு பரிபூர்ண நன்மை கிடைக்கவில்லையே. 7 என்றால் ஒரு பூரணம். அந்த பூரண வாழ்க்கையிலே நான் இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்பு சகோதரியே, நீ 8வது நாள் உன்னில் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைப்பார். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எட்டு என்பது புதிய துவக்கத்தினுடைய அடையாளத்தின் எண். தாவீது அவங்க அப்பா பெரேட்ல இன்னைக்கு he was rejected by his own family. இன்னைக்கு சில தள்ளப்பட்ட கல்லை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆகவேதான் அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். அவருடைய தகப்பன் அவன் ராஜாவாக தகுதி உள்ளவன் என்று அவன் தகப்பன் நினைக்கவில்லை. அவன் சகோதரனாகி எலியா யுத்த களத்துக்கு ஸ்விக்கி டெலிவரி பாயாக சாப்பாடு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். தாவீது அண்ணன்மாருக்கெல்லாம் நல்ல பயிரை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு அப்பா அனுப்பிச்சிருக்கிறார். ஃபுட் டெலிவரி பாய் அங்க நின்று கோலியாத் பேசுறத கேட்ட உடனே இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அனல் மூட்டப்படுகிறது. இவர் சொல்லுகிறார், இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன். அவங்க அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பா கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை விட்டு, இங்க உனக்கு என்னடா வேலை, போடா வீட்டுக்குன்னு சொல்லி அவனை பத்தி விடுகிறார். தாவீது கேட்கிறார், கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் இப்போ இப்படி சொல்லட்டுமா, உங்களை ரிஜெக்ட் பண்ணதே கர்த்தர் உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு தான். உங்களை மற்றவங்க தள்ளி விட்டதே தேவனுடைய தீர்மானங்கள் உங்களில் நிறைவேறுவதற்காக தான். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு நினைவூட்டி சொல்லுகிறார், நீங்கள் எழுதியிருக்கிறதை வாசிக்கவில்லையா? வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? வீடு கட்டுகிறவள் ஆகாதது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நான் திரும்பவும் சொல்றேன், உங்க சீசன் ஆஃப் ரிஜெக்ஷனை கர்த்தர் முடிக்க செய்து ஒரு சீசன் ஆஃப் அக்செப்டன்ஸ்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் ஐசாயா 61ல அபிஷேகத்துல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொல்லும் போது, ஆவியானவர் இறங்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய அனுக்கிரக நாளை அறிவிக்க. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
the year of acceptance. அப்படி என்றால் அனுக்கிரகம் என்றால் ரிஜெக்ஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ்குள்ள மாறுற காலம். நான் தீர்க்க தரிசனமாய் உங்கள் மேல் பேச விரும்புகிறேன். உங்க ஜெபங்களை கர்த்தர் தள்ளவில்லை. இந்த வருடம் அவர் ஏற்றுக்கொண்டார், நிறைவேற்ற போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கல் என்று சொல்லப்படுவது தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளமாக உவமையாக வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 18:31 வாசியுங்கள். உபாகம் 32:4 சொல்கிறது, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். சங்கீதம் 18:31. ஏசாயா 17:10 என்ன சொல்கிறது? சங்கீதம் 18:31 சொல்கிறது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? நம்முடைய தேவன் அன்றி கன்மலை யார்? He is the rock. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 17:10 சொல்கிறது, உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய். அப்ப அந்த கன்மலையிலிருந்து ரட்சிப்பு வருகிறது என்பதை ஏசாயா மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் ஏசாயா 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவரை ஒரு கல்லுக்கு ஈடாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவரை உருவகப்படுத்தி பார்க்கும்போது அசைக்க முடியாத கன்மலையாய் அவர் இருக்கிறதை எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஏசாயா 20:29 வாசிக்கும் போதும் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த கன்மலை யார் என்பதை பவுல் கொரிந்து சபைக்கு விளக்கப்படுத்தி சொல்லுகிறார். அந்த கன்மலை வேற யாரும் இல்லை, அந்த கன்மலை கிறிஸ்துவே. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 4:11 இதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கவர்களுக்கு சுவிசேஷத்தை பறைசாற்றின போது தாவீது பாடின அந்த சொற்றொடர்களை அவர்கள் இங்கே நினைவுபடுத்தி சொல்லுகிறார்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானா. யாராவது ஆமேன் சொல்ல விரும்புறீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணில் வந்திருக்க கண்மலை கிட்ட வந்திருக்கிறீங்க தெரியுமா? மனிதர்களால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மனுஷங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லா மாற்ற போறாரு.
நான் ஒரு ரிஜெக்டட் ஸ்டோன். சின்ன வயசுல இருந்து நிறைய ரிஜெக்ஷனை பார்த்துருக்கிறேன். என் கல்லூரி படிக்கும் போது நல்ல நல்ல கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு என்ன தெரிஞ்செடுக்க மாட்டாங்க. ஏன்னா என் தோல் கொஞ்சம் கருப்பா இருக்குது. வெள்ளையா இருக்கிற பசங்களையா எடுத்து மெயின் கேரக்டர் கொடுத்துருவாங்க. எனக்கு வில்லன் ரோல் கொடுப்பாங்க. ஏரோது ராஜா ரோல் கிடைக்கும், இல்ல பார்வோனுடைய ரோல் கொடுப்பாங்க. நம்ம சைஸை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. தாவீதா எனக்கு கிடைச்சதே இல்லை. எப்போதுமே கோலியாத்தா தான் கிடைக்கும். அப்போ இந்த ரிஜெக்ஷன் எல்லாம் என்ன தளர செய்யவில்லை, மாறாக எனக்குள்ள இன்னும் வைராக்கியத்தை கூட்டி கொடுத்தது. என் கல்லூரி படிக்கும் போது எங்க யூனிவர்சிட்டியில, நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில கம்ப்யூட்டர்ஸ் படித்தேன். அப்போ எங்க கல்லூரியை ரெப்ரசன்ட் பண்ணி, எங்க யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி பல இடத்துக்கு போய் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு வருவேன். எங்க யூனிவர்சிட்டியில ஒரு பாடல் சிடி போடலான்னு அவங்க ஆயத்தம் பண்ணும்போது, அதுல கேசட் போடலான்னு பண்ணும்போது, அதுல எங்க யூனிவர்சிட்டியில யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாம் அதுல ஒரு பாட்டு பாடணும். எனக்கு ஸ்டுடியோ கொண்டு போனாங்க. அந்த ஸ்டுடியோவில் நான் பெண் சிசு கொலையை பத்தி பாடும். வயிற்றுக்குள்ள கரு கலைக்கப்பட போகிற ஒரு குழந்தை தாயை பார்த்து பாடுகிற பாடல். என்னை அழிக்காதம்மா, எனக்கு வாழ ஒரு வாய்ப்பு கொடு, கதறுகிற பாடல். நான் ஸ்டுடியோவில் நின்று ஹெட்ஃபோன்லாம் மாட்டிட்டு அவங்க பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன ஆச்சுன்னே தெரியல, என் கண்கள்ல இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது. நான் பாட ஆரம்பிக்கிறேன், என் குரல் ததும்புகிறது, கண்ணீர் வருகிறது. அந்த ஸ்டுடியோ இன்ஜினியர் என்கிட்ட கேட்கிறார், என்னங்க ஏன் அழுகிறீங்க? எனக்கு தெரியல, அன்னைக்கு ரட்சிக்கப்படாத போதே என் மேல அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். சிறு வயதிலேயே நான் சபையில அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 12 அல்லது 13 வயது இருக்கும் போது என் தலை மேல டி அருள்ராஜ் என்ற தீர்க்கதரிசி கை வச்சு சொன்னாரு, உலகமெல்லாம் இந்த பையன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போவான், இவனுடைய நாவால் கர்த்தர் புகழப்படுவான். ஆகவே அந்த ஸ்டுடியோவில் நிற்கும் போது ஒரு 3 தடவை ட்ரை பண்ணிட்டு மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு மைக்கை ஆன் பண்ணிட்டே பேசுறாங்க. சும்மா எடுத்து விடுங்க, அவன் போன பிறகு அழிச்சிட்டு வேற யாராவது பாட வச்சிடலாம். இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னுடைய பாடல்கள் போகிறது. ஆனால் அன்றைக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அந்த ஸ்டுடியோவில் கலை காவிரின்னு திருச்சியில் அந்த ஸ்டுடியோடைய வாசல்ல உட்கார்ந்து நான் அழுதேன். என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து சொன்னார், ஒரு நாள் வரும், உன் பாடல்கள் உலகம் எங்கும் போகும். அந்த பாடல்களுக்காக பல தேசங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி அநேகரை நான் உனக்காக ஏற்படுத்து. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ரிஜெக்ஷன். ஆண்டவராகிய இயேசு தள்ளப்பட்ட கல், தம்முடைய ஜனங்களுக்காக வந்தார். ஆனால் அவர்களோ அவரை தள்ளினார்கள். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். வேதத்திலிருந்து இன்னைக்கு ஒரு பெண்மணியை உங்களுக்கு முன்பாக வைத்து, அவள் எவ்வளவு தள்ளப்பட்டாள், அவளை குறித்து அதிகமா பிரசங்கத்தை நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. லேயாள். இந்த லேயாள் யார்? யாக்கோபுடைய மனைவி. ஆனால் எந்த விதத்தில் அவள் மனைவியானால் கொஞ்சம் வாசிக்கலாம் வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29, 16, 17. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வை உள்ளதா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாய் இருந்தாள், அழகானவளுமாய் இருந்தாள். லேயாளுடைய பார்வை கூச்ச பார்வை.
அவருடைய கண்கள் அழகா இல்லை, அவருடைய கண்கள் கூச்ச பார்வை. அவருடைய இந்த ரப்பைகள் கீழே ஒட்டி கொண்டிருக்குமா. நான் நினைக்கிறேன் நல்ல சைனீஸ் கேர்ள் மாதிரி இருந்திருப்பான் நினைக்கிறேன். சைனீஸனுடைய கண்ணு தான் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்தியர்களுடைய கண் நல்லா பெருசா இருக்கும். ஆனா நான் பார்த்ததுலயே பெரிய கண்ணு ஆப்பிரிக்கா கண்ணு தான். கண்ணு பட போகுதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா. உண்மையா கண் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கண்கள் உடையவர்கள். ரொம்ப சின்னதா இருக்கிறது சைனீஸும் ஜாப்பனீஸும் தான் ரொம்ப சின்னதா இருக்கும். சில பேருக்கு இந்த ரப்பைகள் சரியாக விரியாமல் இந்த பார்வையினுடைய அந்த இடைவெளி ரொம்ப சின்னதா இருக்கும். லேயாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்த் டிஃபெக்ட் இருக்கிறது. அதனால் அவருடைய முகம் அழகா இல்லை. கூச்ச பார்வையினால் அவள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. அப்போ அவ பிறக்கும் போதே அவள் அழகில்லாமல் எப்போதுமே அவளுடைய தங்கச்சியார் ராகேல எல்லாரும் கொஞ்சுறாங்க. சிறு வயதுல இருந்தே அன்புக்காக ஏங்கின ஒரு மகளாக அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ரிஜெக்ஷன் என்பது அவள் பிறப்பிலே இருந்தே வந்திருக்கு. எப்போதுமே பெற்றோர்களுக்கு ஃபேவரட்டான பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க. ஆனா அந்த அழகான பிள்ளைகளை அவங்க ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க. லேயாள் ரிஜெக்டட் பர்சன். she wasn't beautiful. அழகு இல்லை. இரண்டாவது பாருங்க, லேயாள் இப்பொழுது திருமண வயது வந்திருக்கிறது. அவளை யாரும் பெண் கேட்க மாட்டேன்றாங்க. அவளுக்கு யாருமே மாப்பிள்ளை கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு, யாக்கோபு வந்து தனக்கு ஒரு பெண்ணை லாபான் இடத்துல கேட்கும் போது, சரி நான் உனக்கு தர்றேன்னு, ஆனா 7 வருஷம் நீ உழைக்கணும்னு சொல்லும் போது சரி என்றதுக்கு ஒத்துக்கொண்டு எனக்கு இல்ல ராகேல் வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 29:22. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அப்பொழுது என்ன பண்ணாரா, எல்லாரையும் வர வச்சு என்ன நடக்குதுங்க, நம்ம ஊர்ல ரிசப்ஷன் வந்து முன்னாடியே வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம தமிழ் கலாச்சாரத்துல தாலி கட்டுறது அடுத்த நாள், ஆனா ரிசப்ஷன் முந்தின நாளே வைப்பாங்க. அதுல நிறைய பாரம்பரியம் இருக்கும். பொண்ணை இப்படி அழைச்சிட்டு வரணும், பேண்டு வாத்தியம் வச்சு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணும். சில பாரம்பரியங்கள், மாப்பிள்ளை வலது பக்கம் நிக்கணுமா இடது பக்கம் நிக்கணுமா, எப்படி உள்ள வரணும், நம்மளதுலயும் சில பாரம்பரியங்கள் இருக்குது. வீட்டில இருந்து புறப்படும் போது என்ன செய்யணும், பெரியவங்களா சொல்லுவாங்க இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் சில பாரம்பரியங்கள் உண்டு. அதே போல நாள் முழுவதும் கல்யாணத்துக்கு ஆயத்தமாகிறது யாரு சொல்லுங்க? கல்யாணத்துக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு பொண்ணு இதுதான் சொல்லி யார நடு மனையில உட்கார வச்சிருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கல்யாண பொண்ணு அலங்கரிச்சு சீவி சிங்காரிச்சு மேக்கப்லாம் போட்டு நாள் ஃபுல்லா ராகேல மணப்பெண்ணா எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்ப யோசித்து பாருங்க, மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகாம இளையவளுக்கு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? புறக்கணிக்கப்பட்டாளுங்க. அவள் இருக்கும் போதே அவளுடைய தங்கைக்கு எல்லாம் ஆயத்தமாகிறது. எல்லாரும் பார்த்து ராகேல பார்த்து, ஏ ராகேல் உனக்கு நீ கல்யாணம் ஆக்கும், யாக்கோபு பாத்தியா, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஏ ராகேலு
அப்படின்னு எல்லாரும் ராகேலை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. லேயாள் அப்படி கூச்சப்பார் வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு இந்த மாதிரி என்னைக்கு நடக்குமோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. ஆனா நாள் முழுவதும் ராகேல அவங்களுடைய முறைப்படி ஆயத்தப்படுத்தி குளிச்சு மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸை தச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அவங்க அப்பா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிறார். அவங்க அப்பா லேயா கிட்ட சொல்றா, லேயா நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படுகிற. என்னப்பா செய்யணும்? இன்னைக்கு நைட்டு யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள நீ போற. சும்மா போங்கப்பா, நான் எதுக்கு போனோம்? நாள் ஃபுல்லா இன்னைக்கு மணப்பெண் கோலத்துல என் தங்கச்சியில இருந்தா. லேயா எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற வழி தெரியல. உன்னைய நான் கரை ஏத்தணும்னா இந்த யாக்கோபு இவன் நம்முடைய இனத்தான், கடவுளா பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு படுது கடவுள் உன்னை இந்த மனுஷன் மூலமா ஆசீர்வதிப்பார். அப்பா என் மேல அவருக்கு பாசம் இல்லப்பா, அவர் என் தங்கச்சியை தான் அவர் நேசிக்கிறாரு, விரும்புறாரு. இல்லம்மா, கர்த்தருடைய தீர்மானத்தை நான் சொல்லி நீ கீழ்ப்படியணும். அப்பா வேண்டாம், இல்ல நீ அப்பாவுடைய பாச்சை கேட்க போறியா இல்லையா? லேயாளுக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லைங்க. அவள் தள்ளப்பட்ட கல். அவளுக்கு தன்னுடைய நிலைமையை எடுத்து பேசுறதுக்கு வாதாடுறது கூட உரிமை இல்லை. சரிப்பா நான் சொல்றத கேளு. கேட்டா உள்ள போய் உட்கார்ந்தா. அவளுக்கு எப்படி இருக்கும்? நாள் ஃபுல்லா சடங்கு முறைமைப்படி ராகேலை அல்லவா ஆயத்தம் பண்ணினார்கள். இவள் ஆயத்தமாக்கப்படாமல் அவள் மஞ்சத்தில் மட்டும் போய் உட்கார்கிறாள். அவ மனசுல என்ன மாதிரி என்ன இருக்கும்? நான் என்ன வேசியா? நான் இன்னொருத்தருடைய படுக்கைக்கு ஆசைப்படுறவளா? அவ மனதிற்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடி இருக்கும். ஆனால் அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நான் என் தகப்பனுக்கு கீழ்ப்படிவேன். கர்த்தர் ஒரு ராயல் லெகசியை எங்க குடும்பத்துக்கு தந்திருக்கிறா. நான் எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து திருமணம் செய்து இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை இந்த ஆண்டு கர்த்தர் கனப்படுத்த போகிறார். நான் இருந்த சத்தமா ஆமென் சொல்லிருப்பேன். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் லேயாளுடைய மனதை யாராவது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அதை விட ரொம்ப கொடுமையான காரியம், அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்த்த உடனே யாக்கோபுக்கு தெரிகிறது, நேத்து நம்மோடு இருந்தது ராகேல் அல்ல லேயாள். பார்த்த உடனே சீ நீயா, உன் கூடவா இருந்த? யாக்கோபு சொல்றாரு எனக்கு நீ வேண்டான்றாரு. லாபான்ட்ட போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராகேல தரன்னு சொல்லி லேயாள தந்துட்டீங்களே. ஆனா அவங்க அப்பா விடுறாரு இல்ல. அவங்க அப்பா சொன்னாரு, ராகேல் வேணும்னா இன்னொரு 7 வருஷம் நீ உழைக்கணும். தந்ததுதான். எனக்கு இந்த ஸ்டோரியில ஒன்னே ஒண்ணு புரியுதுங்க. யாக்கோபு அவங்க அப்பாவெல்லாம் ஏமாத்துனா, கர்த்தர் யாக்கோபுக்கு இங்க ஒரு முடிச்சு போட்டாரு பாருங்க. என்னையவே ஏமாத்த ட்ரை பண்றியா? நான் எப்படி உன் வாழ்க்கையில சில காரியங்களை செயல்படுத்துறேன் பாரு. அப்ப அவருடைய கணவரால் அவள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாள். முறைப்படி எனக்கு எதுவுமே நடக்கல. முறைப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஊர்ல இருக்கிறவங்கிட்ட லாபான் இது யாக்கோபு என்ன நேசிக்க மாட்டேன்றாருன்னா எல்லாரும் ஊர்ல என்ன சொல்லிருப்பாங்க? ஏய் நீ யாருன்னு தெரியாதாடி. நம்ம ஊர்ல இந்த பெண்களுக்கு மட்டும் யாராவது குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்படியே அசால்ட்டா சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணாத, ஓடு காலி. நீ உங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட நடந்துச்சா? இவளை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? உன் தங்கச்சியுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு என்ன கள்ளத்தனம் பண்ணி உனக்கு முறைப்படி கல்யாணம் நடந்துச்சா? சும்மா போடி. இல்ல யாக்கோபு இடத்துல அன்பா இருக்க மாட்டேன், சும்மா போடி. நீ ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி தப்பு பண்ணி உன் கணவரை கவர்ந்து இழுக்கிறதுக்காக நீ செஞ்ச. லேயாள சமுதாயம் ரிஜெக்ட் பண்ணுகிறது.
கணவருடைய அன்பு கிடைக்கல. கணவர் அவளை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறார். She was a rejected one. ஆனால் கர்த்தர் லேயாளை ஏற்றுக்கொண்டார். கேட்கல, சத்தம் கேட்கல. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த யாக்கோபுக்கு எந்த அளவு லேயாள் மேல பாசம்னா, ஏசாவை சந்திக்க போகிறார்கள். இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன்னுடைய மறுமனையாட்டிகளாகிய ராகேல் லேயாளுடைய வேலைக்காரிகளை முன்னாடி வச்சு, ஏசா வந்து அடிச்சா ஃபர்ஸ்ட் அவங்கள வெட்டி போடட்டும், அவங்க பிள்ளைகளை. அடுத்தது யாரை வைக்கிறார் தெரியுமா? லேயாள. செத்தா லேயாள் போயிட்டோம், ராகேல பின்னாடி வச்சுக்கிட்டார். என்னால் லவ் பார்த்தீங்களா? இதுக்குதான் 2 பொண்டாட்டி இருக்கக்கூடாதுன்றது. ஒன்னே ஒன்னு இருந்தா ஒழுங்கா இருந்திருப்பார்ல. இப்ப பாருங்க, சாய்ஸ் அவருக்கு. அது போயிட்டா பரவாயில்ல, இது இருக்கும்னு சொல்லி லேயாள் முன்னாடி அனுப்புறாருங்க. லேயாளுடைய வாழ்க்கை யாக்கோபுக்கு ஒரு பொருட்டாகவே படல. அவர் செத்தா சாகட்டும். இன்னைக்கு அன்புக்காக ஏங்குகிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒரு 40 வயது வரும்போது அன்பு தணிந்து போய்விடுகிறது. குடும்பங்கள சமாதானம் இல்லை. மேலை நாடுகள்ல டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட வாழ்றாங்க. நம்ம ஊர்ல நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா ஒரே வீட்டில் இருப்போம், 2 எதிரும் புதிருமா இருப்போம். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, உண்மையான அன்பு இல்லை. எலியும் பூனையும் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது. சபையில் இருக்கவங்க தான் பேசுறேன். உங்க சபை, உங்களுடைய குடும்பத்துல அன்பு இருக்குதா? உங்களுடைய சொந்த மனைவியிடத்தில் நீங்கள் அன்பு கூறாமல் போனால் காணாத தெய்வத்திடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷர்களுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22 இருந்து வாசிக்க முடிகிறது. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதிகமான பிரச்சனை. முந்தியெல்லாம் காதலியை கடத்தி கொண்டு போய்விட்டான், இப்படிதான் செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் பெண்ணு திருமணமான பிறகு தன் கணவனை கள்ளக்காதலை வைத்து கொலை செய்வது அதிகமாகிவிட்டது. உத்தரப்பிரதேசம் நடந்ததை நீங்க கேட்டீங்க. நாள்தோறும் இன்றைக்கு கள்ளக்காதல்கள், திருமண உடைவுகள், ரிஜெக்ஷன். தொட்டு தாலி கட்டின மனுஷி என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறது இல்ல. இச்சைகளை பிசாசு தூண்டி விடுற, பாலியல் உணர்வுகளை தூண்டி விடுகிற சினிமாவா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், பல விதத்துல இன்றைக்கு பிசாசு ரிஜெக்டட் பீப்புள். அமெரிக்காவில் ஸ்கூல்ல துப்பாக்கி வந்து எடுத்து சுடுறாங்களே, எதுக்கு தெரியுமா? ஒரு பையன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறான், அவங்க கிளாஸ்மேட்ஸ் யாரும் லைக் பண்ணலையா, அவனை கேவலமா பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை கொண்டு வந்து லைனா அவங்க கிளாஸ்ல இருந்த பசங்களை சுத்துட்டான். ரிஜெக்ஷன். இன்றைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல ராகிங் பண்ணும்போது வெளியே சொல்ல முடியாம, பாலியல் சீண்டல்களினால் வெளியே சொல்ல முடியாம தற்கொலை பண்ணி 13வது மாடியிலிருந்து குதிச்சிருக்கிற ஒரு பெண். பள்ளி பிடிக்கிற மாணவிய கொல்கத்தாவில் கூட இருக்கிற பசங்க பலாத்காரம் பண்ணி 14 பேர் அவளிடத்தில் தவறாக நடந்திருக்கிறார்கள். ரிஜெக்டட் பீப்புள். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இன்னைக்கு உறவுகளை பயன்படுத்தி தூக்கி போடுறாங்க. பணத்துக்காக உறவாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பழைய அன்பு இல்லை. ஆனா சபையில மூப்பர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு ஊழியர்காரர்கள் எத்தனை பேர் குமரி கொண்டிருக்கிறார்கள்.
அநேக பெண்கள் இன்றைக்கு எலும்புரிக்குகளா இருக்கிறாங்க. கணவன்மாருக்கு எசபேலாய் மாறிவிடுகிறார்கள். கணவனுடைய பெயரையும் புகழையும் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி புகழா இல்லையே, அதனால பாஸ்டரை பார்த்தாலே ஒரு எரிச்சல். எந்த பெண்ணு வந்து பாஸ்டர் பேசினாலும் எரிவது. There are so many rejected pastors. அதே மாதிரி மனைவிய ஒரு பொருட்டா எண்ணாம தன் காலில் போட்டிருக்கிறது மாதிரி ஏறி மிதிக்கிற அநேகம் பேர் இருக்கிறான். ஊழியத்தை பார்த்தா பெருசா இருக்கும், மனைவிய மேடையில ஏத்தவே மாட்டாங்க. ரிஜெக்டட் பீப்புள். இந்த ரிஜெக்ஷன்ல என்ன தெரியுமா பிரச்சனை? ரிஜெக்டட் பீப்புள் வில் ரிஜெக்ட் பீப்புள். இப்படிப்பட்ட தள்ளப்பட்டவர்கள் மற்றவர்களை தள்ளி வைப்பார்கள், மற்றவர்களை தள்ள வேண்டும் என்று யோசிப்பார்கள். நம்முடைய தேவன் தள்ளப்பட்டாலும் அவர் நம்மை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். புரிஞ்சவங்க யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சில லேயாள்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன செய்தார் ஆண்டவர்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் லேயாளுக்காக அவர் என்ன செய்தாராம்? ஆதியாகமம் 29, 31, 32. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். God has seen my misery. ஆனால் இது எப்படி ஆயிற்று? கர்த்தர் ராகேலின் கற்பத்தை அடைத்து லேயாளின் கற்பத்தை திறந்தார். யாராவது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப சொல்லுங்க, லாபான் செய்ததில் தேவனுடைய கரம் கூட இருந்ததுன்னு நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். உலக பார்வைக்கு லேயாள் ஒரு ஏமாற்றுக்காரி, உலக பார்வைக்கு லேயாள் ஒரு வஞ்சகமான ஸ்திரீ, உலக பார்வைக்கு அவள் ஏன் இப்படி செய்தாள்? ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அவள் நீதிமானாக பார்க்கப்பட்டாள். கர்த்தர் அவளுடைய அந்த கற்பை பரிசுத்தமாய் பார்த்தார். கர்த்தர் அவருடைய கீழ்ப்படிதலை உச்சதமாய் பார்த்தார். அவருடைய கீழ்ப்படிதல் அவளை நீதிமானாக மாற்றினது. கர்த்தர் அவள் கற்பத்தை திறந்து இஸ்ரவேலினுடைய முதல் கோத்திரமாகிய ரூபன் கோத்திரத்தை ராகேலுக்கு தரவில்லை, கர்த்தர் லேயாளுக்கு தந்தார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? நான் இப்போ தீர்க்கதரிசனமா சொல்ல போறேன். கையை தட்ட போறீங்க. பைபிளை மடியில வச்சிருங்க. பைபிளை மடியில வச்சிருங்க. 2 கையை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. பைபிளை மூடிடாதீங்க, இன்னும் இருக்குது. 2 கையை ஃப்ரீயா வச்சுக்கிறீங்களா? ரைட். நான் இப்போ ஒன்று காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களை உலகம் தள்ளினாலும் உங்களுக்குள் தேவன் தலையாகிய தலைமைத்துவத்தினுடைய அபிஷேகத்தை உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் மடியிலிருந்து, உங்கள் கற்பத்திலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் சபையிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். கோழி போர் விளைய நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் இந்த நாகர்கோயில் மாவட்டத்தில் இந்த பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தும்படி உங்க சபைய, தள்ளப்பட்ட சபைய, அன்பு போதகர் சோபிதராஜ் அவர்களை யாரெல்லாம் தள்ளினார்களோ அவர்களுடைய கண்கள் காண இந்த சபைய மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்ற போகிறார். யாராவது கையை தட்டி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை தான் ஜெயிக்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாள தோற்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை தான் ஜெயிக்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாள தோற்குவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சொல்லுவோம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே. மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாள தோற்குவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். லேயாளை கர்த்தர் அக்செப்ட் பண்ணி இரண்டாவது ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 29:33 வாசிக்கும் போது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். சிமியோன் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்ற அர்த்தம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த ஆண்டு உங்களுக்கு பதில் வரப்போகிறது. அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ண அதே பேங்க்ல உங்களை கூப்பிட்டு எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வைங்கன்னு சொல்ல போறாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ண அதே குடும்பம் சொல்லுவாங்க, கர்த்தர் மெய்யாகவே உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். நீங்க வந்து எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நீங்க தான் ஜெபிக்கணும்னு உங்களை கூப்பிட போறாங்க. விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? அதை விட என்ன தெரியுமா ரொம்ப அருமையானது, மூன்றாவது ஒரு குழந்தை பிறக்குது. ஆதியாகமம் 29:34 ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடி அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் லேயாளுடைய வார்த்தையை யாரும் கனம் பண்ணல. அவள் அப்பாவும் இவள் சொல்றத கேட்கல, யாக்கோபு கேட்கல, ராகேல் மதிக்கல, சமுதாயம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். முறைப்படி எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லி வாழ்க்கையவே வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த லேயாள் லேவியை பெற்றாள். இந்த லேவி யார் தெரியுமா? கைத்தட்ட ரெடியா இருக்கிறீங்களா? நான் ஒன்னு சொல்ல போறேன். கர்த்தர் அதே மாதிரி உங்க குடும்பத்தை மாத்த போறார். முறைப்படி நடக்காத, எதுவுமே வாழ்க்கையில் முறைப்படி நடக்காத இந்த லேயாளுக்கு பிறந்த லேவி யாருன்னா அதுதான் ஆசாரியர்களின் கோத்திரம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவங்க எப்படி வாழணும், எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், எப்படி சாப்பிடணும்னு முறையை சொல்லி கொடுக்கிற பிள்ளையை பெற்ற லேயாளை போல தள்ளப்பட்ட நீதான் அநேகரை வழி நடத்துகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய மகள், கர்த்தருடைய மகன். அவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
லேவி ஆவிக்குரிய தலைமைத்துவம்னா 4வது ஒரு பிள்ளை பிறக்குது. அவனுக்கு பெயர் யூதா என்று வைக்கிறாள், துதி என்று வைக்கிறாள். யூத கோத்திரத்தை சிங்கமாய் இயேசு பிறக்கிறார். அப்படின்னா இப்படி சொல்லலாமா? ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்கு ஒரு லேவிய கோத்திரத்தை கொடுத்தாலும் பூமிக்குரிய ஆவிக்குரிய ரெண்டத்துக்குமான தலைமைத்துவத்தை யூதா கோத்திரத்தின் மூலமா கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அவர்களை வழி நடத்த ஒரு தாவீதை யூதா கோத்திரத்தில் கொண்டு வந்தவர். இயேசுவை கொண்டு வந்தவர். உங்கள் சந்ததிகள் மூலமாய் தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கு தலைக்கல்ல கர்த்தர் மாற்ற போகிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 34 வசனத்தை வாசிக்கும் போது மார்க் 5:25 வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். கவனிங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடங்கள் அவள் பல மருத்துவர்களை காண்கிறாள். அந்த மருத்துவர்களால் அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. பெரும் ஆஸ்தியை செலவு செய்கிறாள். ஆனால் அவளுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அவருடைய கர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கட்டி இருந்திருக்க வேண்டும், பாலிசிஸ்டிக் ஓவராய்டு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. கேன்சரா கூட இருந்திருக்கலாம். அவருடைய நிலைமை மிக மோசமான நிலைமை. இஸ்ரவேலிலே ஒரு பெண்ணுக்கு இந்த மாத விடாய் இருக்கிறது என்றால் ஓரமாய் தள்ளி வைத்து விடுவார்கள். அவள் சபைக்குள் வர முடியாது. அவள் தனித்திருக்க வேண்டும். எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்து கொள்ள முடியாது. எங்கே போனாலும் அவள் மேல் ஒரு வாடை இருக்கும். அந்த வாடை நிமித்தமாய் ஜனங்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். She was a rejected stone. ஆனா இந்த rejected stone கார்னர் ஸ்டோனை மீட் பண்ணுது. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க எவ்வளோ உங்களை மக்கள் புறக்கணிச்சாலும் ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை திறந்த கரத்தோடு ஏற்றுக்கொண்டு வாய மகளேன்னு அரவணைப்பா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அண்ணா என்னை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு நாள் உந்தையை அந்நாளிலே வெறுத்தேனையா, உந்தையை தெரியா என் மேல். இயேசு ரபாய் ரபி. Thank you.
ஆண்டவராகிய இயேசு அவருடைய வஸ்திர தொங்கலை அவள் தொட்டாளாம். ஆண்டவராகிய இயேசு நான் சிறியதான ஒரு தலித், இந்த தலித் என்பது சிறு கூடாரம் என்று அடையாளப்படும். ஆண்டவராகிய இயேசு இந்த வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார். இந்த வஸ்திர தொங்கல் எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கும் போது உலகத்திலிருந்து அவர்கள் மறைந்து கர்த்தரோடு அவர்கள் இணைந்து ஜெபிப்பதற்காக ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வருவதற்கு அடையாளமாய் இந்த சிறு கூடாரம் என்று சொல்லப்படுகிற இந்த பிரேயர் ஷாலை எடுத்து தங்கள் தலையின் மேல் போட்டு, நான் வச்சிருக்கிறது சின்னதா இருக்கு, அவங்களுடைய ஃபுல்லா முகத்தை மூடும். அவங்க ஜெபம் பண்ணும்போது உலகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும், கர்த்தரை மட்டும் அவர்கள் பார்ப்பார்கள். இந்த ஜெபத்தை செய்வதற்காக இந்த தலித்தை அவர்கள் வெறும் ஜெபத்திற்கு மட்டுமல்ல, இந்த தலித்தினுடைய கீழே இருக்கிற இந்த முடிச்சுகளை பாருங்கள். இந்த முடிச்சுகளுக்கெல்லாம் சும்மா அவர்கள் குஞ்சம் கட்ட மாட்டார்கள். இதெல்லாம் கணக்கு பண்ணி ஆண்டவருடைய கற்பனைகளின் அளவிலே இதனுடைய ஒவ்வொரு குஞ்சமும் அவர்கள் தொட்டு பிரார்த்தனை செய்யும்படி கர்த்தருடைய வசனத்தை நினைவு கூறுவார்கள். இந்த தலித்தை குறித்து, இந்த ஜெப ஷாலை குறித்து பைபிள்ல எழுதி இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அதனுடைய இந்த எட்ஜஸ்ல இப்படிப்பட்ட நீளமான ஒன்றை வைத்திருப்பார்கள். இதனுடைய ஒவ்வொரு கார்னர்லயும் 4 கார்னர்லயும் இதுக்கு பேரு ஜிட் ஜிட்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபத்திற்காக இதை வைத்திருப்பார்கள். இதுல இருக்கிற ஒவ்வொரு முடிச்சுகளும் ஒவ்வொரு கற்பனைகள். அப்போ அவங்க ஜெப நேரத்துல இது ஒவ்வொன்றா பிடித்து பிடித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் அவர்கள் இதை பிடித்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இப்ப அந்த பெரும்பாடு ரிஜெக்ட் ஆன ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவள் எதை தொட்டாள் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை தொட்டாள். யாராவது ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அவள் ஒதுக்கப்பட்டவள். ஆனால் என்றைக்கு அவள் வந்து வார்த்தையாகிய இயேசுவின் மேல் இருந்த வார்த்தையை தொட்டாளோ, சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. தேவ பிள்ளையே, அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளாக அவரை பற்றி ஏராளமான பிரசங்கங்கள் வந்துவிட்டது. தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லா கர்த்தர் மாற்றிட்டார். இன்னைக்கு உங்களையும் சரித்திரம் படைக்க வைக்க போறார். யாரெல்லாம் இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க, யாரெல்லாம் இன்னைக்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் அப்படி தலைக்கல்லா மாற்றணும் விரும்புறீங்க, எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. உங்க சபைய கர்த்தர் அப்படி உயர்த்த போறேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட மறுபடி சொல்றாரு, இந்த சபை ஒரு யூதா கோத்திரம். இந்த சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை.
இந்த சபை ஒரு இஸ்ரவேலாய் மாறப்போகிற சபை. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை மோசையை பண்ணுவிக்க செய்த போது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி 3 இடங்கள்ல நிக்க வச்சது யாரு தெரியுமா? லேயாளுடைய பிள்ளைகளின் கோத்திரங்களை தான் முன்னாடி நிக்க வச்சார். யாராவது கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? நேர் எதிரில் யூதா நிக்கணுமா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அந்தந்த கோத்திரங்கள் எப்படி நிக்கணும்னு சொல்லும் போது, ரிஜெக்டட் லேயாளுடைய பிள்ளைகளின் கோத்திரத்தை தான் கர்த்தர் முன்னாடி நிக்க வச்சார். நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த சீசன்ல உங்களை சபையில தலைக்கல்லா மாற்ற போற. யாரெல்லாம் இந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைக்கல்லாய் மாற விரும்புறீங்க, அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புறேன். 4ஆம் வசனத்திலிருந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அவர் ஒரு ஜீவனுள்ள கல், உங்களையும் ஜீவனுள்ள கல்லாக மாற்றிவிட்டார். நீங்க சபையில அப்படிதான் கட்டப்பட்டு வர. கைகளை தட்டி வாயை திறந்து எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷை பேச. கர்த்தர் சொல்ல, நான் உங்களை தலைக்கல்லாய் மாற்றுகிறேன், நான் உங்களை தலைக்கல்லாய் மாற்ற போகிறேன். நீ தள்ளப்பட்ட கல் அல்ல. கல்ல கையை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்ற போகிறார். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்க போகிறார். உங்க சபைய நாகர்கோயில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்மையான சபையா, தலை கல்லா, சேனை சேனையாய் இந்த 4 சேனைகள் எழும்ப போகிறது. ஆராதனையின் சேனை, ஜெப சேனை, வார்த்தையின் சேனை, அற்புத அடையாளங்களின் சேனை. அந்த அற்புத அடையாளங்களின் சேனை ஒரு சுவிசேஷ சேனையாக இருக்கும். அது பல மாநிலங்களுக்கும் இந்தியா முழுவதும் செல்லும். இங்கே இருந்து மிஷனரிகள் புறப்பட்டு போவார்கள். உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் வட இந்தியாவை அசைப்பார். தள்ளப்பட்ட உங்களை, உங்க குடும்பத்தை இந்த சபையில மூளைக்கு தலைக்கல்லா கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உணர்றீங்க தேவ பிரசன்னத்தை? தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா.